அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் 8. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணிலிருந்தே பெண்ணை படைத்து அவ்விருவருக்கும் சொர்க்கத்தையும் நல்லடியார்களாக இருந்தால் வாக்களித்திருக்கின்றேன். அதே போல கெட்டவர்களாக இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நரகம் என்பதையும் வாக்களித்திருக்கின்றேன். ஆனால் திருமறை குர்ஆனிலே பெரும்பாலான செய்திகளிலே ஆண்களை சுட்டித்தான் வசனங்கள் இறங்கும். அதனால் பெண்களுக்கு அந்த பாக்கியங்கள் அல்லாஹுடைய அருள் இல்லையா என்ற கேள்வி எழுந்தபோதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். அதிலும் நோன்பு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மோமினீன வல் மோமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத்தி வல் ஹாஸிஈன வல் ஹாஸியாத்தி வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்தி வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வஸ்ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாக்கிராத்தி அஅத்தல்லாஹு லஹும் மஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும், ஈமான் நன்னம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழிபாடுள்ள ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடம் உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தங்கள் வெட்கத்தலங்களை கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹுவை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் சித்தப்படுத்தியிருக்கின்றான். 33வது அத்தியாயத்தின் 35வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன சொர்க்க சுகபோகங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் விவரித்திருக்கின்றேன். ஆகையினால் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சுகபோகங்களும் பெண்களுக்கும் கிடைக்கும். அவ்வாறு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியாக எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாட்டுப்புறத்தார் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பிறையை பார்த்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என நீ சாட்சி கூறுகிறாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே அவர் ஆம் என்றதும் மக்களை பார்த்து நோன்பு வைக்கும்படி கட்டளையிட்டார்கள் என்ற செய்தி. இன்னொரு ரிவாயத்திலே, நான் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுகிறாயா என்று கேட்பதாக வந்திருக்கிறது. இச்செய்தி அஹ்மது, அபு தாவூத், நசஈ, திர்மிதி மற்றும் இப்னு மாஜா ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு இப்னு குசைமா மற்றும் இப்னு ஹிப்பானில் சஹீஹ் என்னும் தரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப நேரத்தில் நோன்பை விரைவாக திறப்பவனே என்னுடைய அடியார்களில் என்னிடம் அதிக அன்பிற்குரியவனாவான் என்று அல்லாஹ் கூறுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இச்செய்தியை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமதியிலே ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நோன்பை திறக்கும் போது பல பதார்த்தங்கள் நம்முள்ளே இருந்தாலும், பல பழங்கள், பல குடிப்புகள், பானங்கள் இருந்தாலும், நோன்பு திறப்பதற்கு ஆரம்பமாக சிறந்தது எதுவென்றால், உங்களில் எவரேனும் நோன்பை திறந்தால் அவர் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கட்டும். அது அவருக்கு கிடைக்கவில்லை எனில் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கட்டும், ஏனெனில் அது தூய்மையானது என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என சுலைமான் இப்னு ஆமிர் அல்லப்பியி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இச்செய்தியும் அஹ்மது, அபுதாவுத், நசாயி, திர்மிதி மற்றும் இப்னு மாஜா ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு இப்னு குசைமா, இப்னு ஹிப்பான் மற்றும் ஹாமில் இது சஹீஹ் என்னும் தரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நோன்பு மாதம் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் சொர்க்கமும் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.